சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே மலர்ந்திடுவோம். நம்மை படைத்த இறைவன் புகழ் பாடி மகிழ்ந்திட, பாரில் அவர் நாமம் போற்றி புகழ்ந்திட, அனைவரும் இறைவோம் ஆனந்தமுடனே என்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட. வாருங்கள் வாருங்கள், திருப்பலியில் கலந்திட பரமனில் நிறைந்திட. கூடுங்கள் கூடுங்கள், என்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட. வாருங்கள் வாருங்கள், திருப்பலியில் கலந்திட பரமனில் நிறைந்திட. கூடுங்கள் கூடுங்கள். இப்புனித சாவை ஏற்கும் அளவுக்கு கடவுளின் கட்டளைகளுக்காக போராடினார். தீயோரின் பழிச்சொல்லுக்கு அஞ்சவில்லை, ஏனெனில் அவர் உறுதியான பாறை மேல் கட்டப்பட்டுள்ளார். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்பங்களையும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Let us in a very special way pray for the sponsors of the live mass and the devotees watching the same. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த நண்பர்களே, இந்த ஒரு திருப்பலியை இங்கே நல்ல ஒரு தயாரிப்போடு ஒப்பு கொடுக்க வந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும், மேலும் இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் இறைவன் இந்த திருப்பலி வழியாக ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நம்மையே தகுந்த விதத்திலே ஒப்பு கொடுக்க இந்த நேரத்திலே நமது பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பையும் அவருடைய உதவியும் நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. வானக தந்தையே, பாரத நாட்டின் தவ புதல்வராகிய புனித கொன்சாலோ கார்சியா மறைசாட்சியாக வெற்றி வாகை சூடிய நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நற்செய்தி ஆர்வத்தால் தூண்ட பெற்ற ஜப்பான் நாடு சென்று உயிரையும் தந்த இப்புனிதரை பின்பற்றி நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் அதே ஆர்வத்தோடும் ஊக்கத்தோடும் நற்செய்திக்கு சான்று பகர அருள் தாரும்.
உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 4, மீண்டும் 10 முதல் 12 வரை. தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாய் இரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதிச் சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலில் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயல் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. எங்கள் மூதாதையர் இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் ஆட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயிர்த்த பெற்றுள்ளே. செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. ஆண்டவரே
காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். அதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டுச் சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.